Assalamualaikum, welcome to our channel புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டில் வந்து பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிரிட் வந்து என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கிரிட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு கிரிட் போட்டுட்டதுக்கப்புறமா எல்லா பாக்ஸஸ்குள்ளேயுமே வந்து எக்ஸாக போட்டுருங்க. ஸோ எக்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக பாக்ஸ் மாதிரி போட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா பாக்ஸஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட் இதில் தெரியல, இப்போ தெரிஞ்சிச்சா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த நடுவில் மீட் பண்ணுற சென்டரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி லைக் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் வந்து இன்னொரு தின் லைன் மாதிரி போட்டு நம்ம வந்து அதை இப்போ டபுள் ஆக்கிட்டோம். ஸோ அந்த டிசைனை வந்து நீங்கள் கையில் போடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி 3D டிசைன் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இன்ஷால்லா உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்ட் 1 எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக நான் சொல்லி ஆகணும், சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தீங்க மாஷால்லா. அண்ட் அதே மாதிரி பார்ட் 2வையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணுறது, கையில் எப்படிலாம் மருதாணி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து டிசைன் 2 பார்க்கலாம். ஸோ டிசைன் 2 வந்துட்டு க்ராஸ் லைனில் யூஸ் பண்ணுற ஒரு டிசைன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு க்ராஸ் லைன் போட்டுக்கலாம். அண்ட் இப்போது அதை க்ராஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆப்போசிட் க்ராஸ் லைன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த க்ராஸ் லைன்ஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, க்ராஸ் லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா கூட இந்த டிசைன் வந்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது லைக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது 2 தின் லைன்ஸ் போட்டு எல்லா லைன்ஸுமே நம்ம வந்து அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம், சரிங்களா? ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி லைக் ஹம்பை கொஞ்சம் நீளமாக இழுத்து நம்ம வந்து ஹம்ப் போட்டு வச்சுக்கணும். நம்ம கற்றுக்கிட்ட ஹம்ப் டிசைன் மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹம்ப்ஸாக போடணும். லைக் கொஞ்சம் இழுத்து ஸ்லீப்பிங் ஹம்ப் மாதிரி நம்ம வந்து இந்த டிசைன்ஸில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதாவது அந்த 4 சைட்ஸில், சரிங்களா, எல்லா பாக்ஸஸ்குள்ளேயும் நம்ம வந்து ஹம்ப் போட்டுட்டு அந்த நடுவில் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த கேப்பை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், புரியுதா? லைக் அந்த பாக்ஸஸ்குள்ளே வந்து நம்ம ஹம்பாக போட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சென்டரில் எம்டியான ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் மாதிரி, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும், ஓகேயா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பாக்ஸஸ்லேயுமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். அண்ட் இப்போது நம்ம அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்ட ஹம்ப் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு லைக் ஒரு ஃப்ளார் மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குது இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் இப்போ நம்ம வந்து 4th டிசைன், அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து லைன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே அதை வந்து டபுளாக மாற்றிக்கலாம். ஸோ 2 லைன் ஒட்டின மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய டிசைன் என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு ஒரு 4 பெட்டல்ஸ், அந்த 4 லீவ்ஸ் வச்ச ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். லைக் ஒரு ஃபேன் மாதிரி, ஃபேனில் வந்து 3 விங்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து 4 விங்ஸ், அதாவது 4 கார்னரையுமே டச் ஆகுற மாதிரி வந்து ஒரு 4 விங்ஸ் வந்து 4 பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க, 4 லீவ்ஸ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ பூ மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி இருக்கும்ல அந்த 2 லைனுக்குள்ளே, அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்க இடத்த மட்டும் நம்ம டபுள் லைன் போட்டிருக்கோம்ல ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு பூ மாதிரி வந்து டிசைன் இருக்கும். லைக் நம்ம ஃபஸ்ட்டு வெறும் பூ வரைகிறப்போ அது வந்து ரொம்ப எம்டியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை கலர் பண்ணப்போ லைக் ஃபில் பண்ணிட்டோம், அதை சுற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பெருசாக போட்டுட்டோம் ஒரு பெட்டல் மட்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை நம்ம கலர் பண்ணுவோம் இல்லையா? இப்போ பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் எல்லாம், ஸோ அந்த ஸ்பேஸை கலர் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த லீஃபை வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதோ இப்போ அங்கே பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி வந்து நீங்களும் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அந்த ஃப்ளாரில் வந்து பாதி தான் வேணும். ஸோ நான் அதனால மேலே இருக்கிறத மட்டும் கலர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கலர் பண்ணிக்கலாம்,
ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸையுமே எல்லா பாக்ஸஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். இந்த ஃபில்லிங்க்கு பேர் என்னென்னா நெகட்டிவ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபில்லிங் தான் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கும் வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, இந்த டிசைன் பார்க்க செம்மையாக இருக்கா, நல்லா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து 3rd டிசைனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4th டிசைன், இது வந்து ஒரு கிராஸ் லைன் டிசைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் லைன்ஸாக போட்டுக்கலாம். ஸோ கிராஸ் லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்போசிட் கிராஸ் லைன்ஸை நம்ம இப்போ போடலாம். ஸோ ஆப்போசிட்ஸில் கிராஸ் லைன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ போட்டதுக்கப்புறமா இந்த டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் வந்து மெஹந்தி போட கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா நம்மளுடைய குரூப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து போட்டிருக்க எல்லா கிராஸ் லைன்ஸையுமே வந்து என்ன பண்ணுறோம், திக் பண்ணுறோம். ஸோ திக் லைனாக நம்ம வந்து இப்போ மாற்றிட்டோம். எல்லா லைன்ஸுமே வந்து நம்ம திக் லைனாக மாற்றுறோம். நம்ம வந்து இப்போ டபுள் லைன் போட்டு அதுக்குள்ளே ஃபில்லாம் பண்ணலை. ஜஸ்ட் அதுக்கு கீழேயே வந்து ஒட்டின மாதிரியே நம்ம வந்து அப்படியே லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன லைன் கிடச்சிரும், திக் லைன் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த திக் லைனுக்கு மேலே நம்ம வந்து அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் வந்து நம்ம என்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஹம்ப் வந்து நம்ம போடுறோம். லைக் ஃபுல்லாக நம்ம ஹம்ப் போட வேண்டாம். இப்போ ஒரு பாக்ஸில் 4 சைட்ஸ் இருக்குன்னா அந்த 4 சைட்ஸில் வந்து நம்மளுக்கு ஹம்ப் போட வேண்டாம். லைக் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, கிராஸ் லைன், அந்த லைனை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த லைனில் மட்டும் ஹம்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த சைடை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஹம்ப் போடும்போது இந்த டிசைனில் லைக் உங்களுடைய கோனுடைய டிப்பை வந்து லைக் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து கீழே இருக்க அந்த லைன்லேருந்து மருதாணியை வந்து நம்மளுடைய கோன் வந்து இழுத்துட்டு வராது. இல்லை நம்ம வந்து இப்படி லைக் ஸ்லாண்டிங்காக வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம கீழே போட்டிருக்க திக் லைன்லேருந்து நம்ம கோனில் வந்து ஒட்டிட்டு வந்துடும் மருதாணி. ஸோ அப்போ நம்ம அந்த ஹம்ப் டிசைனை வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க, சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் மேலே பார்க்க இருக்க லைனில் நம்ம போடலை. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், லைக் 2 லைனுக்குமே கீழே இருக்க பாக்ஸஸ் மட்டும்தான் ஆப்போசிட் சைட் ஃபில் ஆகிருக்கு. மேலே இருக்க ரெண்டு சைட்ஸுமே வந்து ஃபில் ஆகலை. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா. நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம பாக்ஸாக 4 சைடுமே போட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாக்ஸோட சைஸை வந்து பெருசாக போட்டிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 4 சைடுமே வந்து ஹம்ப் போடலாம். நம்ம இப்போ வந்து குட்டி குட்டியாக தானே செக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 2 சைடு மட்டும் ஃபில் பண்ணால் போதும், சரிங்களா. மேலே இருக்க சைட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். கீழே இருக்க ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ மேலே வந்து நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து போடலாம். ஓகேங்களா, 3 போடுங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா பாக்ஸஸ்லையுமே சென்டராக இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து 3 போடுங்க. 2 சைடில் அண்ட் 1 வந்து சென்டரில். அண்ட் மற்ற பாக்ஸஸ் அதாவது சைட்லலாம் இருக்கும் இல்லையா, இந்த ஓரங்கள்லாம் இருக்கும், மேலே இருக்க ஓரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக 3 டிசைன்ஸ் போட முடியல, அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம். லைக் 2னா அந்த இடத்துல 2 தான் போட முடியும்னா 2 போட்டால் போதும். 1 தான் போட முடியும் அப்படின்னா 1 போட்டால் போதும், சரிங்களா. நம்ம அந்த எந்த ஒரு டிசைனுமே வந்து பத்தாத இடத்துல போய் நம்ம வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளாக அந்த டிசைனுக்கு அங்கே இடம் இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்துல திணிக்க தேவையில்லை. ஸோ அங்கே எவ்வளோ வருமோ அவ்வளோ மட்டும் போட்டால் போதும், சரிங்களா. ஸோ இப்போ இங்கெல்லாம் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் போடுறேன். ஸோ நம்மளுடைய 5th டிசைன் இப்போ பார்க்கலாம். ஸோ 5th டிசைனுக்கு வந்து நம்ம பார்டர்ஸ் எல்லாமே போட்டுட்டு உள்ளே வந்து இப்போ நம்ம கிராஸ் லைன்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த கிராஸ் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டான கிராஸ் லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ கிராஸ் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது இந்த டிசைனை வந்து டபுள் லைனில் மாற்ற போகிறோம். ஸோ திருப்பியும் அதை லைக் அதுக்கு கீழே ரொம்ப ஒட்டின மாதிரி தின் லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 லைனுமே வந்து டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லைக் அதே மாதிரி இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய லைன்ஸ்க்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் லைன்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, இந்த டிசைன் வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 சிம்பிள் தான்.
ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டர்செக்ட் ஆகிற 4 அந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி டாட்டாக வச்சிடணும். லைக் நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் 1ல் இதே மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வந்து அந்த டாட்டை வந்து உள்ளே இழுத்துருப்போம் அந்த பாயிண்ட்டுக்கு. அது வந்து ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இழுக்கலை, ஜஸ்ட் வெறும் டாட் மட்டும்தான். ஸோ இந்த டிசைன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். நம்ம லைன்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போலாம் இங்கே இந்த மாதிரி சென்டரான ஸ்பேஸ்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, 4 டாட்ஸுமே வந்துடும். இந்த மாதிரி சைடில் வந்து 3 தான் வரும், சம்டைம்ஸ் வந்து 2 தான் வரும். ஸோ அதெலாம் வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் சென்டரில் மட்டும் எப்படியுமே 4 வந்துடும். ஸோ அந்த 4 வந்து கரெக்டாக போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி இந்த டிசைனை வந்து நம்ம அழகாக பொறுமையாக வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 5th மாடல் ஆஃப் கிரிட் டிசைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து 6th டிசைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பார்டரில் மட்டும் கொஞ்சம் போல்டாக, லைக் இன்னொரு லைன் போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போல்டாக போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து 5th டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 6th டிசைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் மட்டும்தான். இந்த டிசைன் வச்சு தான் நம்ம வந்து இது போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து எல்லா லைன்ஸுமே என்ன பண்ணுறோம், இன்னொரு தின் லைன் போடுறோம். திக் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம தின் லைன்ஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த தின் லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபில் பண்ணி இப்போ எல்லா லைன்ஸுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், திக் லைன் வந்து கிடச்சிரும். ஸோ இது இல்லை, என்னால் வந்து இந்த மாதிரி டபுள் லைன்லாம் போட்டு அதுக்கப்புறம்லாம் கலர் பண்ண முடியாது, நான் போடும்போதே வந்து 2 லைனாக நான் போட்டுருவேன். நம்ம மேலே போட்டோம் இல்லையா திக் லைனுக்கு, அந்த மாதிரி என்னால் போட முடியும் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து திக் லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே லைக் இந்த மாதிரி வந்து 4 லைன்ஸ் நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து கற்றுக்கிட்டோம். பட் அது வந்து எப்படின்னா வெறும் லைன்ஸ் மட்டும்தான், ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து அந்த குட்டி லைன்ஸ் வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து அப்படி கிடையாது. இந்த ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் தெரியுமா, லைக் அந்த சிம்பிள் எனக்கு பேர் தெரியல, பட் அது வந்து ஏதோ ஒரு காடோடைய சிம்பிள் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிள், ஒரு பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிள் தான் இது. ஸோ ஜஸ்ட் இப்போ மேலே ஒரு கோடு, கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்த மாதிரி, அந்த மாதிரி நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இது எப்படி எனக்கு வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே, அதுக்கப்புறம் அந்த மேலே லைன் பார்த்த மாதிரி, அண்ட் சைடில் வந்து கீழே லைக் அந்த ஸ்பேஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துலேருந்து மட்டும் நான் இழுத்துருக்கேன் லைன்ஸு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டிசைனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இன்ஷால்லா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லைன்ஸுமே, நம்ம உள்ளுக்கு போட்டிருந்த எல்லா லைன்ஸுமே வந்து என்ன பண்ணுறோம், டார்க் ஏன் பண்ணுறோம். ஸோ டார்க் பண்ணும்போது தான் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும், நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி எல்லா டிசைன்ஸ்குள்ளே இருக்க லைன்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போல்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு மொத்தமாக, அதாவது லைக் அவுட்ரு பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பாக்ஸையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்டரை வந்து போல்ட் பண்ணி தரலாம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸில் வந்து நம்ம ஒரு குட்டி டாட் வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து டாட் வச்சுட்டு நம்மளுடைய பார்டர்ஸை வந்து அவுட்லைன் கொடுத்துக்கு போல்ட் ஆக்கிடலாம். ஸோ நம்மளுடைய 6th டிசைனும் வந்து ஆக்சுவலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா சைடுமே வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக லைக் போல்டாக இருந்தால் தான் வந்து ஒரு டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளுடைய 6th டிசைனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட 12 டிசைன்ஸ் ஆஃப் கிரிட். அதாவது லாஸ்ட் கிளாஸில் 6 அண்ட் இந்த கிளாஸில் 6. ஸோ டோட்டலாக வந்து 12 டிசைன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.